ஹாய்ங்க. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் டெய்லி பிரியா பேசுறேங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப தொடர்ச்சியா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க. இப்ப நான் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சு 1 இயர்க்கு மேல ஆகுது. ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சதுலேருந்தே நான் வீடியோஸ் போடுறது வந்து ரொம்பவே கம்மி. நம்ம எண்ணி பார்த்தோம் அப்டின்னா, ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்கா, 3 மாசத்துக்கு ஒருக்கா அந்த மாரி ஒரு 4, 5 வீடியோஸ் மட்டும் தான் போட்டுருப்பேன். அதுக்கு காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து நான் ஆன்லைன் கிளாஸ் வந்து ரொம்ப பிஸியா இருந்தேன். அதுல வந்து கிளாஸஸ் வந்து போட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் யூடியூப்ல வந்து போடுறத வந்து நம்ம கன்டின்யூ பண்ணிக்கலாம். அதுல வந்து போட ஆரம்பிச்சிட்டோம் அப்டின்னா, நம்ம கன்டினியூவா போட்டே இருக்கணும். அதனால ஃபர்ஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸ ஃபினிஷ் பண்ணிட்டு, இதுல வந்து போட ஆரம்பிச்சிடலாம் அப்டின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு இஷ்யூ வந்துருச்சுங்க. அதாவது ஹெல்த் இஷ்யூ தான். அத பத்தி டீட்டெயிலா உங்களோட பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கப்புறமா ஆன்லைன் கிளாஸ் வந்து இப்ப முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 10 டூ 15 வீடியோஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது ஆன்லைன் கிளாஸஸ்ல. அதுக்குள்ள எனக்கு ஹெல்த் இஷ்யூ வந்து ரொம்ப ப்ராப்ளம் வந்து அதிகமாயிருச்சு. உட்காந்து தைக்கவே முடியாது அப்படிங்கிற லெவல் ஆயிருச்சு. அதனால அந்த 10, 15 வீடியோஸ் மட்டும் இன்னும் என்னால ஃபினிஷ் பண்ண முடியாம இருக்கேன். அதுவும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னா, நான் வந்து யூடியூப்குள்ள நான் வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சுருவேன். இப்பவும் பார்த்தீங்கன்னா, நான் பெட்ல உட்காந்துட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா, நார்மலா ஒரு ஸ்டூல்ல உட்காரக்கூடாது. குஷன் இருக்கிற ஸ்டூல்ல தான் உட்காரணும்னு இருக்காங்க. கீழ வந்து நிலத்துல உட்காரக்கூடாது. அதே இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னாலுமே நம்ம நல்லா இருந்தோம் அப்டின்னா, அத ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம அத்தியாவசியத்துக்கு மட்டும் அத யூஸ் பண்ற மாரி இருக்கலாம். ஆனா, என்னால வந்து எப்டின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமா முடியல. பெட்ல தான் உட்கார முடியுது. அதுவும் 10 நிமிஷத்துக்கு மேல, 20 நிமிஷத்துக்கு மேலயே உட்கார முடியல. அதுக்கு மேல உட்கார்ந்தேன் அப்டின்னாலும் பேக் வந்து பெயின் ஆக ஆரம்பிக்குது. ரொம்ப நேரம் நிக்கவும் முடியல. அ இந்த ஒரு கைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெயின் இருக்கு அப்படிங்கிறனால, நம்மளுக்கு தைக்கணும் அப்படின்னாலே இந்த ஒரு கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யூஸ் பண்ணா அதிகமா வலியாகுது அப்படிங்கும்பொழுது, இப்ப எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கேன். அது எதனால இப்படி ஆச்சு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா நான் சொல்லப் போறேன். ஏன்னா, நம்ம சேனல் ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே டெய்லர்ஸ் அண்ட் டெய்லர் அப்படிங்கும்போது எல்லாருமே மேக்ஸிமம் 99% பேர் வந்து லேடீஸா தான் இருக்கோம். அதுவும் வீட்ல இருக்கிற லேடீஸ் தான் அதுவும். வீட்ல இருக்கிற லேடீஸ் அப்படின்னா, சும்மா ஒண்ணும் இருக்க போறதில்ல. வீட்ல இருக்கிற வேலைகளையும் செஞ்சுட்டு, எக்ஸ்ட்ரா எர்னிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெய்லரிங் வந்து நீங்க சூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்க சூஸ் பண்றதுல தப்பில்ல. ஆனா, அதுல நீங்க என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் இன்னைக்கு சொல்லப் போறேங்க. ஓகே. எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த வலது கை வந்து ஃபுல்லாவே வலி இருந்தது. இங்க மேல தோள்பட்டை ஆரம்பிக்கிற இடத்திலிருந்து, கை முடியிற அந்த விரல் நுனி வரைக்குமே எனக்கு வந்து வலி இருந்தது. அப்படியே லெவலா வீட்டு வேலை செஞ்சுட்டு, துணி தைக்கிறதும் நான் செய்யும் பொழுது, எனக்கு அதிகப்படியான வலி வராது. லைட்டா வலி இருந்துட்டே இருக்கும். பகல்ல நமக்கு வேலை செய்யும்போது அந்த வலி தெரியாது. ஆனா நைட் படுக்கும் பொழுது, என்னால ரைட் சைடு திரும்பி படுக்கவே முடியாது. அதனால இந்த 3 வருஷமாவே நான் ரைட் சைடு திரும்பி படுக்கிறதே விட்டுட்டேன். ஒன்லி லெஃப்ட் சைடு மட்டும் தான் திரும்பி படுக்கிறேன். ஏன்னா, இந்த சைடு பின்னாடி தோள்பட்டை இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல இருந்தே நம்மளுக்கு வலிக்கும். திரும்பி படுக்க முடியாது. நான் நெனச்சுக்கிட்டேன், ஓகே நம்ம தைக்கிறோம். கட்டிங், ஸ்டிச்சிங் போது கட்டிங்க்கு வந்து நம்மளுக்கு வலது கைக்கு தான் வேலை அதிகம். அப்புறம் நம்ம வீட்டு வேலையும் செய்யும்போது நம்ம பாத்திரம் விளக்குறதுலேருந்து எல்லாமே வலது கைக்கு தானே வேலை அதிகம். அதனால அப்பப்ப நமக்கு வலிக்குது. அது வந்து சரியாயிரும். நம்மளுக்கு கொஞ்ச நாள் ஆனா சரியாயிரும். அந்த மாதிரி தான் நெனச்சேன். எனக்கு இடுப்பு வலிங்கிறது எனக்கு வந்ததே இல்ல. அ அ எனக்கு முதல்ல இடுப்பு வலி இருந்ததும் இல்ல. பாப்பா பிறந்து ஒரு 3 வருஷம். சின்ன பாப்பா பிறந்து ஒரு 2 1/2 வருஷத்துல நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணேன். அந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணதுக்கு அப்புறமா தான் இடுப்பு வலி வந்தது. அது குமிய முடியல. அப்ப வந்து நமக்கு இடுப்புல வந்து ஊசி போட்டிருப்பாங்க இல்லைங்களா? முதுகு தண்டுவடத்துல. அதனால தான் வலிக்குதுன்ட்டு அதுவும் வந்து நான் பெருசா நினைக்கல. அதுவும் குமிய முடியாது. குமிஞ்சா வலிக்கும். மத்தபடி எனக்கு எனி டைம் பெயின்ங்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருந்தது இல்ல. அதனால அதுவும் நான் பெருசா எடுத்துக்கல. அ அந்த கை வலி மட்டும் தான் இருந்துட்டு இருந்தது. ஆனா அதுவும் எனக்கு பெரிய லெவல்ல இருக்காது. அந்த மாதிரி தான் நினைச்சேன். ஒரு கட்டத்துல நம்ம அதிகமா தைக்கும்போது நான் நைட் எல்லாம் தைப்பேன். பகல்லலாம் வீட்டு வேலை, குழந்தைகள பார்க்கறது, சமைக்கிறதுன்ட்டு எங்க வீட்ல 3 நேரம் சமைக்கணும். அப்ப சமைக்கிறதுன்ட்டு இப்படியே பகல்ல வந்து எனக்கு மேக்ஸிமம் டைம் வந்து போயிரும். அப்ப நைட் டைம் தான் என்னால இந்த வீடியோ YouTubeல வீடியோ போடுறதுக்காகட்டும், இல்ல தைக்கிறதுக்காகட்டும் நான் வந்து நைட் டைம் தான் நான் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலையா இருந்தது. ஆனா நைட் டைம் வந்து தூங்கி தான் ஆகணும். ஒர்க் பண்ணக்கூடாதுங்கிறது என் புத்திக்கு தெரிஞ்சது. ஆனா என்னுடைய பேஷனுக்கு அது ஒத்து வரல. நான் வந்து நைட் டைம் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து இருந்தது அப்படிங்கிறதுனால, நான் நைட் டைம் வந்து நான் விருப்பப்பட்டு நான் ஒர்க் பண்ணேன். நோம்பி டைம் இந்த மாதிரி டைம் எல்லாம் ரொம்ப அதிகமான துணிகள் வரும்பொழுது, அத வந்து திருப்பி குடுக்குறக்கு எனக்கு மனசு வராது. நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம தச்சு குடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்பேன். அதனால யாரு குடுத்தாலும் வேண்டான்னு சொல்லாம வாங்கி வச்சுக்குவேன். விடிய விடிய உட்கார்ந்து தைப்பேன். ஒ ஒரு 2, 3 நாள் தொடர்ச்சியா தூங்காம கூட நான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து தச்சு குடுத்துருக்கேன். இந்த முடி இந்த பிருவ முடி இருக்கு இல்லீங்களா? நம்ம ரெகுலரா 2 நாள், 3 நாள் தூங்கலினா அப்படியே நட்டமா நிக்கும். அப்படியே விரைச்சுக்கிட்டு நிக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நிக்கும். மடங்காம நிக்கும். அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாரி வலியாகும், தலையெல்லாம் வலியாகும். அந்த மாதிரி சூழ்நிலை ஆகும்பொழுது தான் நான் தொடர்ந்து ஒரு 2 நாள் தூங்குவேன். அந்த அளவுக்கும் கூட நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா அதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத நான் இப்ப ரியலைஸ் பண்றேன். ஓகே.
இதுக்கே இடுப்பு வலிக்குதுப்பா. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். ஓகே. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு இந்த பெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிருச்சு. ரொம்ப வேலை செய்யும்பொழுது இந்த விரலெல்லாம் வீங்கிக்கும், இந்த முடியெல்லாம் வீங்கிக்கும். ஜஸ்ட் நம்ம நெகத்த இந்த கைய கொண்டு வந்து இந்த நெகத்த தொட்டா கூட எனக்கு கை ஃபுல்லா வலிக்கும். கைய அசைக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவேன், ஹாஸ்பிட்டல் போவேன். இந்த பிரச்சனை இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத டாக்டர் கிட்ட சொல்லுவேன். அவங்க குடுக்குற டேப்லெட் 1 வீக் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு அந்த கை வலி சரியாகும். அப்போ சரியாகும் அப்படின்னா, அந்த பெயின் வந்து தொடர்ந்து அந்த பகல்லையும் இருக்கும் இல்லைங்களா? தொட முடியாத அளவுக்கு, விரல கூட தொட முடியாத அளவுக்கு, அந்த பெயின் சரியாகும். ஆனா நைட் வந்து என்னால ரைட் சைடு திரும்பி படுக்கிறது இதெல்லாம் முடியாது. ஆனா இந்த ரெகுலரா வேலை செய்யற அளவுக்கு நான் ஆனேன்னா போதும், நான் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சுருவேன். ரொம்ப வேலையே செய்ய முடியாத அளவுக்கு வலி வரும்பொழுது, மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போவேன். மறுபடியும் சரி பண்ணுவேன். 1 வீக் டேப்லெட் எடுத்துட்டு, என்ன பொறுத்த வரைக்கும் கை வேலை செய்ய முடிஞ்ச அளவுக்கு சரியானா போதும், நான் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்பவும் டாக்டர் சொன்னாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க. இது வந்து இப்படியே வலி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அந்த மாதிரி டைம்ல நான் பயப்பட்டுக்கிட்டது நிறைய வேற ஏதேதோ நினைச்சு பயப்பட்டேன். ஒருவேளை மார்பக புற்றுநோய் இருக்குமோ, அதனால கை வலிக்குதோ. ஒரு சிலர் சொன்னாங்க, இந்த அக்குள் பகுதியில கட்டி இருந்ததுன்னா, அதுவும் கூட கேன்சர்ங்கிற மாரி சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு கட்டி மாரி இருக்கு. அது கூட நான் பயந்துக்கிட்டேன். ஆனா அது வந்து டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, அதெல்லாம் கேன்சர் எல்லாம் இல்ல அப்படின்னும் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏதேதோ நான் நெனச்சேன். அப்புறம் இந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா? இங்கேயும் இங்கேயும் கையும் இந்த பகுதியும் ஜாயிண்ட் ஆகுற இடத்துல நம்மளுக்கு மூட்டு தேய்மானம் ஆகுமா? அதுக்கும் கூட ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாரி நான் YouTubeல சர்ச் பண்ணி பார்த்தேன். ஓகே நம்ம வந்து ஃபைனலா நம்ம ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் போய் எடுக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஒருவேளை இங்க மூட்டு தேய்மானம் இருந்தாலும் நம்ம மூட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நம்ம மறுபடியும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படியெல்லாம் தான் என் மைண்டெல்லாம் போகுது. நான் வந்து என்னென்னமோ நான் யோசிப்பேன். ஃபியூச்சர்ல இதெல்லாம் நடந்தா நம்ம இப்படி இப்படி பண்ணலாம். அப்படின்னுலாம் யோசிப்பேன். அப்படிங்கிறனால இந்த மாதிரியெல்லாம் நான் யோசிச்சு வைக்கிறேன். யோசிச்சு வச்சுட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போறேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு பொள்ளாச்சியில ஸ்கேன் பாயிண்ட்ன்னு ஒரு இடம் இருக்குங்க. ஸ்கேன் பாயிண்ட் தானா அப்படிங்கிறது எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஸ்கேன் பாயிண்ட் இல்ல. அந்த பிளேஸ் வந்து நான் மேல போடுறேன். நான் எங்க ஸ்கேன் பண்ணேன் அப்படிங்கிறது. முடிஞ்சா அந்த நான் ஸ்கேன் பண்ண ஸ்கிரீன்ஷாட் அந்த மெடிக்கல் ஸ்கிரீன்ஷாட்டையும் நான் சைட்ல போடுறேன். அங்கே ஸ்கேன் பண்ணி எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிட்டு வந்தோம். எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு வந்து தலையிலேருந்து கால் வரைக்குமே ஃபுல்லா எடுத்தாங்க. ஃபுல்லா எடுக்கறதுக்கு ரூ. 4200 சார்ஜ் பண்ணாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு டாக்டர் போய் பார்த்தேன். டாக்டர் வந்து எங்க ஆல்வா ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு பக்கத்துல இருக்காங்க. அங்க போய் நான் காட்டினேன். அங்க போய் காட்டும்பொழுது டாக்டர் வந்து ரிப்போர்ட் பார்த்துட்டு சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப பேரதிர்ச்சியா இருந்தது. என்னன்னா, கழுத்து இங்க நம்ம குமியிற இடம் இருக்கு இல்லைங்களா? அங்க 3 எலும்பு. அதே மாதிரி இடுப்பு பகுதியில உட்கார்ற இடத்துல குமியிற இடம் இருக்கு இல்லைங்களா? அங்க ஒரு 3 எலும்பு பல்ஜ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. தேய்மானம் வேற, பல்ஜ் ஆயிருச்சு வேற. அது வந்து பல்ஜ் ஆயி உங்களுக்கு வெளிய பிதுங்கிட்டு வந்திருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும். போய் 1 வீக் ஃபுல்லா அப்படியே பெட்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு, நெக்ஸ்ட் வீக் இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு, நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன வந்து பாருங்க. எந்த ஒரு வேலையும் செய்யாம அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. எனக்கு இத கேட்டுட்டு என்ன பண்றது எனக்கு தெரியல. இத பத்தி எனக்கு ஃபுல் டீட்டெயிலாவும் தெரியல. ரெஸ்ட் எடுக்கிறதுனா எப்படி நம்ம வந்து ஃபுல்லா சின்ன சின்ன வேலைகள செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் போல. படுக்க முடியாத வேலைய செஞ்சு முடிச்சுட்டு வந்து படுத்துக்கலாம். அப்படின்னு நினைச்சுட்டு தான் நான் வந்தேன். வந்து அப்பவுமே எனக்கு ஒரே யோசனையாவே இருந்தது. அவங்க வந்து ஒரு 5, 6 டேப்லெட் ஒவ்வொரு நேரத்துக்கும் வர மாரி குடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு, பக்கத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர், வாத்தியார் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டீச்சரும், வாத்தியாரும். அவங்க 2 பசங்களுமே டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட அந்த ரிப்போர்ட் கொண்டு போய் காட்டுனேன். அப்போ அந்த டாக்டர் தம்பி தான் சொன்னாங்க, "இது வந்து தேய்மானம் இல்லைங்கக்கா. உங்களுக்கு வந்து பல்ஜ் ஆயி வெளிய வந்திருக்கு. பல்ஜ் ஆயி வெளிய வந்திருக்கு அப்படின்னா, இது ரொம்ப அடிபட்ட ஸ்டேஜ்ல தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஆகும். நீங்க வந்து சுத்தமா இனி லைஃப் டைம் தைக்கிறதையே நினைக்காதீங்க, தைக்காதீங்க. படுத்து ரெஸ்ட் தான் எடுக்கணும். இதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும் தான் தீர்வு. ஆப்ரேஷன் பண்றது அப்படிங்கிறது அது அடுத்த கட்டம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ங்கிறது தேய்மானம் போல. அது செகண்ட் ஸ்டேஜ்க்கு போனா இந்த மாதிரி ஆகுமாங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜ். இதையும் நம்ம விட்டோம் அப்படின்னா, தேர்ட் ஸ்டேஜ்க்கு போயிடுச்சுன்னா ஆப்ரேஷன் தான் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இந்த ஒரு வலி வரும்பொழுது, இந்த கைய நம்ம நல்லா இப்படி நீட்டினோம் அப்படின்னா பட்டக்குன்னு சவுண்ட் வரும். நான் அந்த மாரி சவுண்ட் வந்துட்டே இருக்கும். இந்த வலி ஆனா இருந்துட்டே தான் இருக்கு இப்பவும். இப்ப ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகணும்? நம்மளுக்கு வந்து க்யூர் ஆகணும். எனக்கு என்ன ஆகுதுன்னா, ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கை வலி மட்டும் தான் இருந்தது. இப்பதான் எனக்கு இந்த பொடனி கட்ட வலி, இடுப்பு கட்ட வலி எல்லாம் ட்ரீட்மெண்ட் அந்த மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து எனக்கு உணரவே நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அதிகமும் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு இடுப்பு வலி இருந்ததில்ல. ம். கை வலிக்கும் இந்த கழுத்து கட்ட இருக்கிற அந்த பல்ஜ் ஆகிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு நான் கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க, அந்த ஒரு மூட்டுக்கு இன்னொரு மூட்டுக்கும் இடையில ஜவ்வு மாரி இருக்குமா.
அது வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ண அது வந்து பிதுங்கி பிதுங்கி வெளியில வரும். பிதுங்கி வெளியில வந்தும் நம்ம எக்ஸ்ட்ரா அதை கவனிக்காம ஒர்க் பண்றோம் அப்படின்னா, அந்த திரவம் வந்து பிதுங்கி வெளியில வர்றது, நம்மளுக்கு அந்த முதுகு தண்டுவடத்துல இருந்து தான் நரம்புகள் எல்லாம் கைக்கு போகும். இப்ப இந்த இடத்துல இருக்கிற அந்த முதுகு தண்டுவடத்துல இருந்தா நரம்புகள் தலைக்கு போகும், 2 கைக்கும் போகும். அதே மாதிரி கீழே முதுகு தண்டுவடத்துல இருந்து தான் நமக்கு கை, கால் 2 சைடு கால் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நரம்புகள் வந்து அங்கிருந்து தான் போகுமா. நம்மளுக்கு எந்த சைடு வந்து அந்த திரவம் பிதுங்கி வெளியில வருதோ அந்த சைடு நரம்புகளை போட்டு அழுத்துமா. அந்த சைடு நரம்பு போட்டு அமுத்தும் பொழுது எந்த சைடு நம்மளுக்கு போட்டு அமுத்துதோ அந்த பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வலி ஆரம்பிக்கும். எனக்கு இந்த இடத்துல அது பிதுங்கி ரைட் சைடு பக்கமா பிதுங்கி வந்திருக்குது. ரைட் சைடு கைக்கு வரக்கூடிய நரம்பு அது அழுத்துது அப்படிங்கிற காரணத்தினால தான் எனக்கு ரைட் கை ஃபுல்லா வலி இருந்திருக்குது. மற்றபடி எனக்கு கழுத்து குமிஞ்சா வலிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருந்தது இல்ல. ஆனா வண்டி ஓட்டும் பொழுது என்னால ஃபுல்லா இந்த மாதிரி எல்லாம் டூ வீலர் ஓட்டும் பொழுது கழுத்தை வந்து திருப்ப முடியாது. அந்த இது இருந்துட்டு இருந்தது. ஓகே, நம்ம வந்து கழுத்தை பெருசா நம்ம அசைக்காம வச்சிருக்கிறோம், அதனால நம்மளுக்கு அந்த கழுத்து திரும்புற ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, இப்ப எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா கை வலி இல்ல, ஆனா இடுப்பு வலியும் கழுத்து வலியும் இருந்தது. சுத்தமா என்னால 10 நிமிஷத்துக்கு மேல நிக்கவும் முடியல, 10 நிமிஷத்துக்கு மேல உட்கார்ந்துருக்கவும் முடியல, கீழேயும் உட்கார முடியாது. அதே மாதிரி குஷன்ல தான் உட்காரணும். குஷன்லயே உட்கார்ந்தாலுமே இப்ப நான் வந்து பெட்ல தான் உட்கார்ந்துருக்கேன். பெட்ல உட்கார்ந்தாலுமே 10 நிமிஷத்துக்கு மேல உட்கார முடியாது. அதுவும் இப்ப கால் நீட்டி உட்கார்ந்துருக்கேன். இதுவே கால் சமணங்கால் போட்டெல்லாம் உட்கார முடியறதே இல்ல. இப்படியே வச்சும் தைக்க முடியுமா அப்படின்னா தைக்கவும் முடியல. எதுவுமே பண்ண முடியல. எனக்கு இப்படியே ஒரே பிளாங்கா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஓகே. அப்புறம் ஒவ்வொரு நான் லோக்கல்ல காட்ட வேண்டாம். நம்ம கோவை மெடிக்கல்ல காட்டலாம் அப்படின்னு சொல்லி கோவை மெடிக்கல்ல தான் நாங்க காமிச்சுட்டு இருந்தோம். வாரத்துக்கு ஒருக்கா வர சொன்னாங்க. ஆனா காலையிலயும் நைட்லயும் ஒவ்வொரு டேப்லெட் தான் குடுத்தாங்க. இப்ப லோக்கல்ல நான் தெரிஞ்ச டாக்டர் தம்பி கேட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு டேப்லெட் எடுத்துக்கோங்கக்கா. அதிகமா நீங்க டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து பின்னாடி ஃபியூச்சர்ல உங்களுக்கு சைட் எஃபெக்ட் மாரி வந்துரும். அதனால ஒவ்வொரு டேப்லெட்டுக்கு அவங்களே மாறிறாங்க. அந்த மாரி ஒவ்வொரு டேப்லெட் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி கோவை மெடிக்கல்லயும் ஒவ்வொரு டேப்லெட் தான் குடுத்தாங்க. காலையில ஒரு டேப்லெட், நைட் ஒரு டேப்லெட் இந்த மாரி குடுத்தாங்க. அதுதான் சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து வாரத்துக்கு ஒருக்கா வர சொன்னாங்க. அதுக்கப்புறமா 2 வாரத்துக்கு ஒருக்கா வர சொன்னாங்க. ஆனா என்னதான் அந்த டேப்லெட் எடுத்தாலும் எனக்கு வந்து இடுப்பு வலி சரியாகல. எனக்கு வந்து அந்த உட்கார ப்ராப்ளம், எந்திரிக்கிற ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருந்தது. ஆனா ட்ரீட்மெண்ட் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தைச்சுட்டு தான் இருக்கேன். கை வலி மட்டும் தான் இருந்தது. ஆனா நான் மத்தபடி எல்லா வேலையுமே நான் செய்றேன். உட்கார்றேன், எந்திரிக்கிறேன், குமியறேன். எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த குமியிற பிரச்சனை, உட்கார பிரச்சனை இதெல்லாமே வருது. எனக்கு வந்து இது இப்படியே போயிருமோ அப்படின்னு ரொம்ப கவலை. எனக்கு சைட் எஃபெக்ட் வந்துருமோ அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டேன். அப்போ ஒரு ஃபங்ஷன்ஸுக்கு போகும்பொழுது தான் எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நாட்டு மருத்துவம் பாருங்க. ஆழியார்ல அறிவு திருக்கோயில், வேதாத்ரி மகரிஷின்னு ஒரு அறிவு திருக்கோயில் இருக்கு. அங்க வந்து நாட்டு மருத்துவம் வந்து பார்க்குறாங்க. நாட்டு மருத்துவம்னாலும் அதுவும் கேப்சூல்ஸா, டேப்லெட் வடிவில குடுப்பாங்க, பவுடர் வடிவில, தேன்ல கலந்து சாப்பிடுற பொடி மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் குடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, நல்லா கியூர் ஆகுதுன்னாங்க. அண்ட் முதுகுக்கு நம்மளுக்கு வலி இருக்கிற பக்கம் கைக்கெல்லாம் போடுறதுக்கு ஆயில் குடுத்துருக்காங்க. ஆயில் வந்து நம்ம லைட்டா ஹீட் பண்ணி ஏதாவது ஒரு நேரம் பகலியாகட்டும், நைட் ஆகட்டும், ஏதாவது ஒரு நேரம் நம்ம தேய்ச்சுட்டு சுடுதண்ணி ஒத்தடம் குடுக்கணும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் மாறிட்டேன். அதுக்கு மாறுனதுக்கு அப்புறமும் எனக்கு வந்து அ ரொம்ப வலி அதிகமாகல. ஆனா அதே கண்டிஷன்லயே இருக்குது. அதே கண்டிஷன்ல இருக்குது அப்டின்னாலும், அவங்க சொன்ன மாரி என்னால ஃபாலோ பண்ண முடியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரெஸ்ட் எடுங்க. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு இருக்கிற இத வந்து கியூர் பண்ண முடியாது. இது வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கும் போயிறக்கூடாது. இப்ப வந்து நரம்புகள தான் அழுத்திட்டு இருக்குது. இத வந்து இப்படியே விட்டு நீங்க எக்ஸ்டர்னா வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது முதுகு தண்டுவடத்த வந்து அழுத்த ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னா, இனிமே உங்கனால பெயின் தாங்க முடியாது. அதனால ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. படுத்தே இருங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த குடிக்கிற டம்ளர கூட நீங்க கழுவக்கூடாது. பெட்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிளேட்ல சாப்பாடு போட்டு பெட்டுக்கு கொண்டு வந்து குடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குறைஞ்சது 1 மாசமாச்சும் ரெஸ்ட் எடுங்க. அப்படி இல்லாட்டி ஒரு 15 நாள்னாச்சும் ரெஸ்ட் எடுங்க. அப்படி இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் கியூர் ஆகும் அப்படின்னாங்க. சத்தியமா சொல்றேன். இதுவரைக்கும் என்னால ஒரு நாள் கூட இப்படி படுக்க முடியல. ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு சமைச்சு குடுக்கணும். வீட்ல வந்து பெரியவங்கன்னு யாரும் இல்ல. மாமனார் தான், அவரும் பெட்டு. என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போறவரு. நம்ம டெய்லி சமைச்சு தான் ஆகணும். குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போறவங்க. அவங்களுக்கு நான் சமைச்சு குடுத்து தான் ஆகணும். ஆனா வீட்டு வேலை கழுவுறது, பாத்திரங்கள் கழுவுறது, இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 2, 3 நாள் ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பாவோட அக்கா கூட பிறந்தவங்க. அவங்க வந்து பாத்திரம் கழுவுறக்கு அவங்க வந்து வந்துட்டாங்க. அவங்க கொஞ்சம் வயசானவங்க தான். அவங்களுக்கு வந்து வேற யாரும் கூட இல்ல அப்படிங்கிறனால அவங்க 3 மணி நாள் எங்க கூட தான் இருந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இடையில வந்து கொஞ்ச நாள் வந்து உடம்பு சரியில்ல.
அப்போ எங்க அம்மா வீட்டுக்கு நான் எங்க அம்மா வீட்டுல போய் இருந்தாங்க. ஏன்னா என்னாலயும் உடம்பு சரியில்ல, என்னாலயும் அவங்கள பார்க்க முடியாது அப்படிங்கிறது எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த சூழ்நிலையில எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் வேற யாரும் இல்ல. அப்புறம் வீடு துடைக்கிறது இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சாரு. அவரு வேலை செய்யறத பார்க்கும்பொழுதும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் வெளியிலயும் வேலை செஞ்சுட்டு, தோட்டத்திலயும் போய் காட்டுல தோட்டத்திலயும் வேலை செஞ்சு, வீட்லயும் வேலை செய்யணும். ரொம்ப பாவம் தானே அப்படின்ட்டு வீடு துடைக்கிறதுக்கெல்லாம் ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர் வந்து ஒண்ணு ஆர்டர் போட்டு வாங்குனேன். அத பத்தின ரிவ்யூ வந்து நான் பிரியா சரவணா சேனல்ல உங்களுக்கு குடுக்குறேன். அது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி அப்புறம் தேங்காய் சொரவருக்குன்னு வந்து ஒரு மிஷின் வாங்குனேன். தேங்காய் சொரவர மிஷின் வந்து வாங்குனேன். அது வந்து அதுவும் ஹஸ்பண்ட் தான் தேங்காய் எல்லாம் சொரவி குடுக்குறாரு. பாவம்ன்னு சொல்லி அந்த மிக்ஸி மாதிரியே யூஸ் ஆகும். அந்த மாதிரி அமேசான்ல ஆர்டர் போட்டு ஒரு தேங்காய் சொரவர மிஷின் வாங்குனேன். அது வாங்குனதுலேருந்து எனக்கு கை வலி வந்து எச்சாயிருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் அத ஆர்டர் போட்டு வாங்குனேன். ஒரு 1 1/2 மூடி தேங்காய் வந்து நான் அதுல சொரவுனேங்க. அது வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு, நம்ம தேங்காய் அதுல வச்சுட்டோம் அப்படின்னா, அது நல்லா அமுத்தி புடிச்சிட்டோம்னா போதும், அதுவே சொரவி குடுத்துரும். அந்த மாதிரி நான் வச்சு அமுத்தி புடிக்கையில, ஒ ஒ ஒரு ஒரு ஸ்விட்ச் வந்து நம்ம அந்த ஸ்விட்ச வந்து அமுத்தணும், மேல இருக்கிற ஸ்விட்சுன்னு. அப்ப நான் லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ஸ்விட்ச் அமுத்தி புடிச்சுட்டேன். ரைட் ஹேண்ட்ல அந்த தேங்காய அமுத்தி புடிச்சுட்டேன். தேங்காய் நல்லா சொரவி குடுத்தது. ஆனா அது வந்து நல்லா அதிருது இல்லைங்களா? அப்படி அதிரும்போது எனக்கு கை வலி வந்து அதிகமாயிடுச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சதுல எனக்கு முதுகு வலி, கழுத்து வலி தான் இருந்தது. கை வலி சரியாயி இருந்தது. முதல்ல எனக்கு இருந்தது கை வலி ட்ரீட்மெண்ட்க்கு முன்னாடி. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா முதுகு வலியும், கழுத்து வலியும் இருந்தது. கை வலி சரியாயி இருந்தது. இப்ப தேங்காய் அந்த ஒரு 1 1/2 மூடிய சொரவுனதுல கை நல்லா அதிருச்சு. அந்த அதிருனதுல எனக்கு கை வலி வந்து மறுபடியும் பழையபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப கை வலி, இடுப்பு வலி, கழுத்து வலின்னு 3மே இருக்கு. அந்த ஒரு டைம் தான் நான் தேங்காய் சொருவினேன். அதுக்கப்புறம் எனக்கு ஹஸ்பண்ட் அதுல அவருக்கு சொரவறக்கு ஈஸியா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மிஷின் அவரு எனக்கு சொருவி குடுத்துட்டு இருக்காரு. அதனால இப்போ இப்படியே நான் லைஃப் லாங் ரெஸ்ட்ன்னு போயிருமா? என்னால தைக்க முடியுமா? அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஆனா எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி கண்டிப்பா நான் தைப்பேன். கிளாஸஸ் வந்து போடுவேன். அதுல வந்து எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. கண்டிப்பா அ எனக்கு இதுல என்ன ஒரு சந்தோஷம் அப்டின்னா, நான் இப்போ ஒரு 3 வருஷமா YouTubeல வந்து 3 வருஷத்துக்கு மேல நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போறீங்க. 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒரு 10% கூட வேண்டாங்க. 1% வச்சு என்ன டெய்லர்ஸ் ஒரு உருப்படியான டெய்லர்ஸ் ஆயிருப்பாங்க அப்டிங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்கு. 1,00,000ல 1 ரூபி 1% பேர் அப்டின்னா 1000 பேரு. ஒரு 1000 பேர் என்னால டெய்லர் நான் வந்து உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு அந்த சந்தோஷமே போதும். இன்னும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் டெய்லர்ஸ் வந்து நான் உருவாக்குவேன். இப்ப ஆன்லைன் கிளாஸ்ல நானு 90% வீடியோஸ் வந்து நான் போட்டுட்டேன். இப்ப புதுசா சேர்றவங்களுக்கு நான் அந்த வீடியோ தான் நானு அனுப்புறேன் அப்படிங்கிறனால எனக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து பிரச்சனை இல்ல. ஏன்னா அதுல வந்து நம்ம தெளிவா நான் வீடியோ எடுத்திருக்கேன். வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஒவ்வொருத்தவங்களுக்குமே. நான் ஆல்ரெடி ரெக்கார்டட் வீடியோஸ் தான் நான் சென்ட் பண்றேன் அப்படிங்கிறனால எனக்கு அது பிரச்சனை இல்ல. அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ்ல சேர்றவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு கிளாஸ் ஒரு கிளாத்த வந்து நம்ம கட் பண்ற, ஸ்டிச் பண்ற சொல்லி தரேன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு போர்ட்ல வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ குடுத்துருவேன். அதுக்கப்புறமா கட்டிங் வீடியோ, அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் வீடியோ. இந்த மாதிரி ஒவ்வொன்னுக்கும் தெளிவா நம்ம வீடியோ குடுக்குறோம். நம்மகிட்ட சேர்ந்து படிச்ச ஸ்டூடண்ட்ஸே சொல்லுவாங்க. நான் வந்து வெளியில 30,000 கட்டி படிக்க முடியாதத, உங்ககிட்ட நான் ரொம்ப கம்மியான இந்த 3,000 ஃபீஸ்ல கத்து முடிச்சுட்டேன்க்கா. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கேட்கும்பொழுது எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கும். நெறைய நெறைய ஸ்டூடண்ட்ஸ் நெறைய ஃபீட்பேக் குடுத்துருக்காங்க. முதல்ல நான் YouTubeல வீடியோ போட ஆரம்பிச்சதும் நான் வந்து போடணும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா எனக்கு இப்படியே ஹாஸ்பிட்டல், ரெஸ்ட்ன்னே எனக்கு போயிருது. நான் வீடியோ போட ஆரம்பிச்சதும் கண்டிப்பா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். அவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ நான் உருவாக்கியிருக்கேன் ஆன்லைன் கிளாஸ்லயும். அ ஏன்னா இந்த YouTubeல வந்து என்கிட்ட டைரக்ட்டா யாரும் பேச மாட்டாங்க. என்ன அவங்களுடைய குறை, நெறிகள் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இந்த ஆன்லைன் கிளாஸ்ல எல்லாத்துக்கூடயும் டைரக்ட்டா பேசுறோமா, அவ்ளோ அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. என்னால நெறைய டெய்லர்ஸ் உருவாகியிருக்காங்க. வீட்ல இருந்தே சம்பாதிக்கிறாங்க. கடை போடணும்னு விருப்பப்படுறவங்க கடை போட்டிருக்காங்க. கடை போட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்ல இருந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில கிளாஸ் எடுத்து சொல்லிக் குடுக்கணும்னு நெனைக்கிறவங்க கிளாஸ் எடுத்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. நம்மளுக்கு நடக்கிற இதெல்லாமே அ இதெல்லாம் என்னடா! நம்மளுக்கு அத விட பெரிய சந்தோஷம் கிடைக்குதுல்ல. அது போதும் அப்படிங்கிற மாரி இருக்கு. அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. கண்டிப்பா எனக்கு என்னமோ சரியாயிரும்னே தோணுது. கண்டிப்பா சரியாயிரும். நம்ம ஓவர் கம் பண்ணி வருவோம். என்னால வீடியோ போட முடியும். அப்படியே தான் எனக்கு தோணுது. இப்படி எனக்கு தோணுதுன்னா, அதுக்கு காரணம் வந்து கண்டிப்பா என் ஹஸ்பண்ட் தான். ஏன்னா எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து சரியில்லாம அமைஞ்சிருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுருப்பேன். இப்போ உங்களோட வீடியோ பேசும்போது கூட நான் கண்டிப்பா அழுதுருப்பேன். ஐயோ! என்னால இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு. என்னால ஏர்ன் பண்ண முடியாது. இனிமேல் என்னால தைக்க முடியாது. நான் இனி என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழுதுருப்பேன். என் பொண்ணுங்களோட இனி ஃபியூச்சர் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் அழுதுருப்பேன். ஆனா இப்ப எனக்கு என்ன ஆனாலுமே என் கணவர் இருக்காரு, என் குழந்தைகள பார்த்துக்கிறதுக்கு. இப்போ அவர் நினைச்சிருந்தாருன்னா, நீ இப்படி டாக்டர் சொல்லிட்டாங்க. நீ இன்னைக்கு ஒரு தையல் மிஷின வந்து வித்துரு.
தூர போட்டுரு, இனிமேல் தைக்கக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாருன்னு நான் கண்டிப்பா மனசு உடைஞ்சிருப்பேன். அவர் அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு வார்த்தைகளுமே சொல்லல. அ "நீ வந்து ரெஸ்ட் எடுத்து சரியாயி உன்னால தைக்க முடியும் அப்படின்னு நினைச்சா மட்டும் மிஷின்ல உட்காரு. அதுவும் ஒரு டெய்லி ஒரு 10 நிமிஷம் மட்டும் உட்காரு" அப்படின்னு அவர் சொல்றதே எனக்கு பெரிய ஆறுதலா இருக்கு. இனிமே என்னால மிஷின்ல உட்கார முடியல. ஒரு டைம் மட்டும் என் தங்கச்சிக்கு வந்து ஒரு அம்பர்லா சுடிதார் வந்து நான் தச்சு குடுத்தேன். அதுவும் கூட நான் ஷார்ட்ஸ் வீடியோல போட்டிருப்பேன். கிரீன் கலர்ல ஒரு சாரீலேருந்து அ காட்டன் சாரி, கல்யாணி காட்டன் சாரீலேருந்து தச்சு குடுத்தேன். அவளுக்கு பர்த்டே வருதே அப்படிங்கிறக்காக தச்சேன். தச்சுட்டு என்னால அ இ இதே பண்ண முடியல. எந்திரிச்சு நடக்கவே முடியல சுத்தமா. ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. அந்த மாரி ஆனதுக்கப்புறமா தான் ரொம்ப பயந்துட்டேன். ஓகே கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். கொஞ்சம் சரியாகட்டும், சரியாகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு டைம் பார்க்கும்பொழுது எனக்கு ஏதோ சரியான மாதிரி இருக்கும். அடுத்த டைம் பார்க்கும்போது நடக்கவே முடியாது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கு. அப்படியே ஓவர் கம் பண்ணி வந்துட்டுருக்கேன். கண்டிப்பா இதுக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்ல இந்த இது எனக்கு சரியாகுதோ, அத பத்தின கண்டிப்பா நாலேட்ஜ் உங்களுக்கு கொண்டு வருவேன். இந்த ட்ரீட்மெண்ட் நீங்களே எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் கியூர் ஆகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது மூலமா நான் உங்களுக்கு சொல்ல வரது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க குடும்பத்துக்கு சம்பாதிச்சு குடுக்க வேண்டியது அவசியம் தான். அதுக்காக என்ன மாதிரி ஓவரா உட்கார்ந்து தைக்காதீங்க. தைச்சதுனால மட்டும் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. நான் வந்து ஏற்கனவே சேனல்ல சொல்லியிருக்கேன். என்னுடைய பாஸ்ட் லைஃப் பத்தி சொல்லியிருக்கேன். வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் ஆச்சு. அதுல வந்து எனக்கு நெறைய அடிகள் தான் விழுந்திருக்கு. செகண்ட் லைஃப்ல தான் நான் இப்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் லைஃப்ல எனக்கு அவரு டெய்லி நான் அவர்கிட்ட அடி வாங்கியிருக்கேன். குடிச்சிட்டு வந்து அடிப்பாங்க. கண்மூடி தனமா அடிப்பாங்க. இங்க இந்த கழுத்துக்கட்ட, தலையில அங்கெல்லாம் தலையெல்லாம் ஒரு 2 மாசம், 3 மாசம்லாம் எப்படியுமே திரும்பி படுக்க முடியாத அளவுக்கு எனக்கு அடி விழுந்திருக்கு. அப்படியே கந்தி அப்படியே ஒரு மாரியெல்லாம் இருக்கு. பின்னாடி முதுகெல்லாம் அடி வாங்கி, அங்கெல்லாம் நான் மருந்து போட்டோன்னா, ப ப தெரிஞ்சவங்க, பக்கத்துல அக்காவுங்க மருந்து குடுத்து, "என்ன இப்படி அடிச்சிருக்கானே புள்ளைய" அப்படின்னு சொல்லி மருந்தெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. எங்க அம்மாவங்கலாம் அப்ப ரொம்ப முடியாம தான் இருந்தாங்க. என்னாலயும் அப்ப எதுவுமே முடியாது. போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கறக்கும் கூட ஹாஸ்பிட்டல் போய் இது என்ன ஏதுன்னு பார்க்கறக்கும் கூட அப்பலாம் நான் முடியாத சூழ்நிலை. அதனால எதுவுமே பார்க்கல. இவர மேரேஜ் பண்ணி வரும்பொழுது கூட எனக்கு கை வந்து இப்டி கொக்கர மாரி நின்னுக்கும். அதிகமா வேலை செஞ்சேன் அப்டின்னா இப்டி நின்னுக்கும். அப்புறம் தான் சரியாயி இப்டி கை ஸ்ட்ரெய்ட் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. கல்யாணம் ஆகி வந்த புதுசுலயே. அ அப்ப ஏன்னா இவர கல்யாணம் பண்றக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தான் நான் தைக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப வந்து நான் ஒரு 13 வருஷமா தைக்கிறேன். ஆனா, இவர கல்யாணம் பண்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தான் நான் தைக்க ஆரம்பிச்சேன். அதனால அந்த 2 வருஷத்துல எனக்கு அங்க தேய்மானம் ஆயிருச்சு, இங்க தேய்மானம் ஆயிருச்சுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால எனக்கு அந்த அடி விழுந்ததும் எனக்கு கண்டிப்பா எனக்கு அப்ப இருந்தே எனக்கு கொஞ்சம் மனம் உறுத்திட்டே இருந்தது. எங்காவது நமக்கு அ ம மூளையில அடிபட்டுருக்குமோ, ஏதாவது நரம்பு ஃப்ளாட் ஆயிருக்குமோன்னு ஏதாவது ஒரு இது இருந்துட்டே இருக்கும். ஏன்னா, மண்டை வந்து எப்பவுமே எனக்கு அதிர்ந்துட்டே இருக்கிற மாரியே இருக்கும். இவருகிட்டயெல்லாம் சொல்லி பயந்துருக்கேன். அப்ப வந்து என்ன பண்ணாருன்னா, சிடி ஸ்கேன் எடுத்தோம். நரம்பியல் டாக்டர போய் பார்த்து சிடி ஸ்கேன் எடுத்தோம். அந்த மாரி சிடி ஸ்கேன் எடுத்ததுல ஒண்ணும் இல்ல அப்டின்ட்டாங்க. ஒருவேள அப்பவே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லி எடுத்து பார்த்திருந்தா கூட எனக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஆனா டாக்டர்ஸ் வந்து அப்ப எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லல நரம்பு டாக்டர். சிடி ஸ்கேன் தான் எடுக்க சொன்னாங்க. ஏன்னா எனக்கு அப்போ கை வலியோ, முதுகு வலியோ அதுக்குன்னு தனியா டாக்டர போய் பார்த்திருந்தேன் அப்டின்னா, கை வலிக்கு பார்த்திருந்தேன் அப்டின்னா எனக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ! அப்ப இப்ப செகண்ட் பாப்பா மறுபடியும் பிறந்த புதுசு. அப்ப அப்படியே போயிருச்சு எனக்கு டைம். எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்டிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு வருஷம் தேவைப்பட்டிருக்கு. ஸோ, அதுவும் ரீசனா இருக்கும். ஒருவேள நீங்க எங்கேயாவது விழுந்து அடிபட்டுருக்கு அப்டின்னாலும் டக்குனு பார்த்துக்கோங்க. நீங்க தைக்கிறீங்க அப்டின்னாலும் ஒரேடியா உட்கார்ந்து தைச்சுட்டே இருக்க வேண்டாம். உங்களுடைய ஹெல்த்த வந்து நீங்க பாருங்க. அப்புறம் நான் சர்ச் பண்ணதுல நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 1 மணி நேரம் உட்கார்ந்து தைக்கிறீங்க அப்டின்னா, 10 நிமிஷம் கண்டிப்பா எந்திரிச்சு ஒரு வாக்கிங் மாரி போயிட்டு வாங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் வந்து உட்காருங்க. இப்ப நீங்க நெனைக்கலாம் 1 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்டின்னா, 2 மணி நேரம் நம்ம தொடர்ந்து உட்கார்ந்து தைச்சுக்கலாம். அப்ப 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்டின்னு நீங்க நெனைக்கலாம். அது கிடையாதாம். இப்போ 1 மணி நேரம் நம்ம தொடர்ந்து தைக்கிறோம்னா, 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்டின்னா, இதே 2 மணி நேரம் நீங்க தொடர்ந்து தைக்கிறீங்கன்னா, 20 நிமிஷம் ரெஸ்ட் தேவைப்படாது. 1/2 மணி நேரம் ரெஸ்ட் தேவைப்படுமாம். இதே 3 மணி நேரம் நீங்க தொடர்ந்து தைக்கிறீங்கன்னா, 30 நிமிஷம் ரெஸ்ட் தேவைப்படாது. ஒரு 3/4 மணி நேரம் ரெஸ்ட் இந்த மாதிரி தேவைப்படுமாம். இதே 4 மணி நேரம் தொடர்ந்து தைக்கிறீங்கன்னா, 1 1/2 மணி நேரம் ரெஸ்ட் தேவைப்படும். இந்த மாதிரி நம்மளுக்கு வொர்க்கிங் வந்து அதிகமா நம்ம டைம் எடுத்துக்க நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அளவு வந்து அதிகமாகுமாம். அதனால கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு 10 நிமிஷம் வந்து டைம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அந்த 10 நிமிஷத்துல நம்ம ஒரு ரூ. 20 ரூ. 30 தைக்கலாமேன்னு நீங்க நெனைக்கலாம். ஆனா அந்த ரூ. 20 ரூ. 30 விட நம்ம லைஃப் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பு முக்கியம். நம்ம பணம் காசு என்னைக்கு வேணாலும் சம்பாரிச்சுக்க முடியும். ஆனா ஹெல்த் போச்சுன்னா அது வந்து ரெக்கவர் பண்ணவே முடியாது. இப்போதைக்கு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் வருது. எல்லாமே சரி பண்ணிரலாம்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு கால்ல கூட மூட்டு மூட்டு தேய்மானம் ஆயிடுச்சுன்னா, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிடுறாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா, முதுகு தண்டுவடத்துல மட்டும் ஏதாவது ஒண்ணு அப்டின்னா, அது பழைய இது நமக்கு வரவே வராது. இப்ப கீழ இடுப்பு அது தேய்மானம் சொன்னோம் இல்லையா? கீழ இடுப்பு குமியிற இடத்துல. அங்க கூட நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணிருவாங்க. ஆனா, இங்க கழுத்து குமியிற இடம் இருக்கு இல்லீங்களா? அது வந்து அந்த நரம்புகள் மூளைக்கெல்லாம் போகும் அப்டிங்கிறனால,
அது வந்து ரொம்ப ரிஸ்க்கா. அந்த ஆப்ரேஷன் பண்றவங்களுக்கு அது ரிஸ்க்கா அப்படிங்கிற மாரி நான் கேள்விப்பட்டேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க ஹெல்த்த வந்து நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்க வீட்ல சும்மா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்குன்ட்டு. நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம தைச்சு தான் ஆகணும். என்னதான் என் ஹஸ்பண்ட் என்ன நல்லா பார்த்துக்கிட்டாலும், நான் சின்ன சின்ன தேவைகளுக்கெல்லாம் நான் அவர்கிட்ட போய் கை ஏந்தி நிக்கிறது அப்படிங்கிறது, அது எந்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு வந்து நம்மளுக்குன்னு ஒரு சுய ரெ ரெ ரெஸ்பெக்ட் இருக்கு. நம்மளுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு. அத வந்து நம்ம காப்பாத்திக்கணும். இப்ப எனக்கு உடம்பு சரியில்ல அப்டின்னாலே, என்னுடைய செலவுகள நான் செஞ்சுக்கிறேன். அ ஒரு ரோபோட்டிக் வேக்கம் கிளீனர் வாங்குனேன் அப்டின்னாலே, அது என்னுடைய சொந்த காசுல வாங்குனேன் அப்டின்னா, அதுல எனக்கு ஒரு மன திருப்தி தானே இருக்கு. நம்ம அடுத்தவங்களுக்கு பாரமா இல்ல அந்த மாதிரி தான் நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா இதுவே ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ஆயிருச்சு, படுத்த படுக்கை ஆயிட்டோம் அப்டின்னா, நம்ம அடுத்தவங்களுக்கு பாரமா தான் இருப்போம். அதனால அந்த அளவுக்கு நம்ம வந்து ஹெல்த்த கொண்டு போயிற வேண்டாம். நம்ம வந்து நம்மளுடைய உடம்பையும் பார்த்துட்டு, கொஞ்சமாச்சும் ஏர்ன் பண்ணணும். ரொம்ப அதிகமா ஏர்ன் பண்ண வேண்டாம். கொஞ்சமாச்சும் ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்ணி நம்மளுடைய சுயமரியாதைய நம்ம காப்பாத்திக்கணும். நம்ம குழந்தைகளுக்குன்னு ஏதாவது வாங்கி தரலாம். நம்ம ஹஸ்பண்டுக்கே நம்ம ஆசைப்பட்டது ஏதாவது வாங்கி தரலாம். நம்மளுடைய செலவுகள நம்ம தாட்டிக்கலாம். நம்ம கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு அப்டின்னா, ஹஸ்பண்டுக்கு குடுத்து உதவி பண்ணலாம். நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு அ இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ் வரும். அத வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஏர்ன் பண்றக்கு அப்டின்னு இருக்கிறது, இந்த டெய்லரிங் ஒண்ணு தான் எனக்கு தெரிஞ்சு. படிச்சவங்க, படிக்காதவங்க எல்லாருமே இப்ப இந்த டெய்லரிங் துறையில இருக்காங்க. ஏன்னா படிச்சவங்க கூட குழந்தைகள வச்சுட்டு வேலைக்கு போ முடியாது. வேற என்ன பண்றதுன்னு தெரியாம டெய்லரிங் கத்துட்டு தச்சுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த டெய்லருக்கு அத்தன பேத்துக்காக தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தாராளமா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் வந்து மேல வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹேர் ஆயில் ம் அ பத்தி சொல்லியிருப்பேன். எனக்கு ஹேர் ஆயில் அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹேர் குரோத் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா லென்த்தா வளர்ந்திருக்கு. அண்ட் ஹேர் வந்து நல்லா கருமையாவும் ஆயிருக்கு. உங்களுக்கு அதுவும் தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சேல் பண்றேன். ஓகேங்க. இனிமேல் நம்ம சேனல்ல என்னால ரெகுலரா டெய்லி வீடியோ போட முடியலைனாலும், கண்டிப்பா 1 நாள் விட்டு 1 நாள், 2 நாளுக்கு ஒருக்கா, அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒருக்கா எப்படியாச்சும் ரெகுலரா நான் வந்து வீடியோஸ் போட முயற்சி பண்றேன். கண்டிப்பா என்னால டெய்லரிங் கத்துக்கிறவங்க கண்டிப்பா அதிகமாவாங்க. அதுக்கு வந்து நான் கேரண்டி. நான் ரொம்ப நாளா எல்லா வீடியோஸ்லயும் ஒண்ணு சொல்லுவேன். வெளியில கிளாஸுக்கு போகாம வீட்ல இருந்துட்டு யூடியூப் மூலமா ஈஸியா டெய்லரிங் கத்துக்கணும்னு நெனைக்கிறவங்க, நம்ம டெய்லரிங் பிரியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்திலே இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் உங்களுக்கு தோன்ற நிறை குறைகள கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப நாளா நான் சொல்லவே இல்ல இந்த வார்த்தைகள. அதனால நான் சரி இத வந்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். ஏன்னா ஒரு சில சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க, "நீங்க இந்த வார்த்தைய சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆகுதுங்க்கா" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்காகவாச்சும் நான் சொல்லிக்கிறேன். அ ஓகே. எனக்கு வந்து லைட்டா ஃபீலிங் இருக்கு. ஆனா, ரொம்ப மனசு உடைஞ்செல்லாம் நான் போயிடல. கண்டிப்பா என்னால முடியும். நான் வந்து கம்பேக் கண்டிப்பா குடுப்பேன். பாய்.